நமக்கு மின்மினி ஆப்லேருந்து கேஷ் ரிவார்டு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேமிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். திடீர்னு மின்மினி ஆப்பை பற்றி நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அதுலேயும் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுலேயே ஹேஷ்டாக் யூஸ் பண்ண ஈவெண்ட்டு நிறைய ஈவெண்ட் கொடுத்தாங்களே, அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஈவெண்ட் தான் மின்மினி 5 அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நிறைய வீடியோஸ் யார் போட்டிருக்காங்களோ அவங்கள ஒரு குரூப்பாக கூப்பிட்டு அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி கேஷ் ரிவார்டாக கொடுத்தாங்க. அதை வாங்க தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் ஏறி போனதோ ஏசி பஸ் அப்படிங்கிறதுனால ஜன்னல் ஓரமாக உட்காந்து அழகாக இயற்கை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். நம்ம இறங்க வேண்டிய லொக்கேஷன் வந்தோன்னே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸை போய் ரீச் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் பண்ணிட்டோம். அதனால் சுற்றி பார்க்குற இடம் மாதிரி பார்க் மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, இதில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸு, சின்ன குட்டி இந்த மாதிரி ஆப் வச்சுருக்கவங்க நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம மின்மினி ஆப் ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்திங்களா, என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பில்டிங்கில் 3ஆம் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இவ்வளோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த உட்கார்ற பிளேஸ் மாதிரி நிறைய இடம் இருந்ததுங்க. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஏதோ வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி கீழே போனால் மின்மினி ஆப்லேருந்து வந்தாங்க. வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் உக்காந்துட்டு இந்த லோகோலாம் இருந்ததுல அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போய் உக்காந்தா யாரையுமே காணோம். நாங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் உட்காந்துருந்தோம் இந்த ரூமுக்கு. சரி, நம்ம மட்டும்தான் வந்திருப்போமான்னு பார்த்தா இல்லை, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு 1 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேனல்லேருந்து ஒரு யூடியூபர்ஸாக வர ஆரம்பித்தாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு லோகோ இருக்கும், அந்த இடத்துல கூப்பிட்டு போய் இங்கே வச்சு மொத்தமாக ஒரு கேங்காக நிற்க வச்சு ஒரு ப்ரைஸ் கார்டு கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு சேனலாக கூப்பிட்டு அவங்களுக்கு கேஷ் ரிவார்டு கொடுத்து தனியாக அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களை வழி அமைச்சு வச்சாங்க. உண்மையிலே இந்த மெமரிஸ் மறக்க முடியாத மெமரிஸ். என்னோடய ஃபஸ்ட்டு கேஷ் ரிவார்டு இந்த ரிவார்டு தான். தேங்க்ஸ் டு மின்மினி ஆப் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம்.